ஹலோ நண்பர்களே, இந்த சூப்பரான கலர்ஃபுல்லான சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு தந்திரமான ஹெல்த் வில்லனை எப்படி நம்ம புத்திசாலித்தனத்தால வீழ்த்தி நம்ம இதயத்தை எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான பயணமா இருக்க போகுது. தயாரா? எந்த ஒரு சின்ன அறிகுறியும் இல்லாம ரொம்ப சத்தம் இல்லாம நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு ரத்த நாளங்கள், இதயம், அப்புறம் சிறுநீரகங்களை எல்லாம் டேமேஜ் பண்ற அந்த கண்ணுக்கு தெரியாத நிஞ்சா எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி. எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காம செயல்படுற இந்த அமைதியான எதிரிய நாம எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சு துரத்தி அடிக்கலாம்னு இப்ப பாப்போம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போலாம். இந்த நிஞ்சா குறிப்பா யாரையெல்லாம் டார்கெட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, வயசாகிறதால ரத்த நாளங்கள் தடிமன் ஆகிறது ஒரு இயற்கையான காரணம்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி, மரபணுக்கள், பத்தாத குறைக்கு சரியான தூக்கம் இல்லாதது, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குற லைஃப் ஸ்டைல், அப்புறம் உணவுகள்ல அதிக உப்பு, குறைவான பொட்டாசியம், கூடவே எப்பவும் இருக்கிற ஸ்ட்ரெஸ், கோபம், இதெல்லாம் தான் இந்த எதிரிய நாம சிவப்பு கம்பளம் விரிச்சு உள்ள கூப்பிடுற மாதிரி. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்போல்லாம் நிறைய இளைஞர்கள் கூட இந்த வலையில ஈஸியா சிக்கிடுறாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த நிஞ்சாவோட ஃபேவரேட் ஆயுதம் எதுவாயிருக்கும்? சந்தேகமே வேணாம், அது சோடியம், அதாவது நம்ம உப்பு தாங்க. நம்ம சாப்பாட்டுல இந்த உப்பு எப்படி ரொம்ப தந்திரமா ஒழிஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சமைக்கும்போது நம்ம போடுற உப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட பெரிய ஆபத்து வேற சில இடங்கள்ல ரொம்ப சைலண்டா நம்மளை தாக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம டெய்லி சாப்பிடுற சோடியத்துல வெறும் 5% மட்டும்தான் இயற்கையான உணவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ மீதி 75% எங்க இருந்து வருது? எல்லாம் நம்ம சாஸ், சீசனிங்ஸ், அப்புறம் அந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருந்து தான் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நாக்குக்கு சுவை தர்ற அந்த சாஸ்கள்ல தான் சோடியம் அதோட பெரிய வளையவே விரிச்சு வச்சிருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியற மாதிரி சொல்றேன் கேளுங்க. பழங்கள், காய்கறிகள் மாதிரியான இயற்கையான உணவுகள்ல சோடியம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால நம்ம இரத்த நாளங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டா, அமைதியா இருக்கும். ஆனா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த அதிகப்படியான சோடியம் நம்ம இதயத்தை நார்மலை விட ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு பம்ப் பண்ண வைக்குது. அதனாலதான் எந்த ஒரு பாக்கெட் உணவா இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற நியூட்ரிஷன் லேபிள படிச்சு பார்க்கறது நம்ம இதயத்தை காப்பாத்துற முத ஸ்டெப். சரி, அப்போ இந்த எதிரியை வீழ்த்த நம்ம கிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரம் என்ன? அதுதான் இந்த சூப்பரான டேஷ் டயட், அதாவது டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். டயட்னு சொன்ன உடனே ஐயோ அம்புட்டு கட்டுப்பாடுகளான்னு பயப்பட வேண்டாம். இது சலிப்பான ரூல்ஸ் கிடையாது. நம்ம தட்டை எப்பவும் கலர்ஃபுல்லாவும் சுவையாகவும் மாத்திர ஒரு அட்டகாசமான ஐடியா. இப்போ இது எவ்வளோ சூப்பரா வேலை செய்யுதுன்னு பாப்போம். அழகான பச்சை பட்டாணி, கேரட், அப்புறம் பல வண்ண பழங்கள்னு இப்படி துடிப்பான உணவுகளை நாம சேர்க்கும்போது அது தானாகவே நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத சோடியத்தை வெளியே தள்ளிட்டு ஆரோக்கியத்தை மட்டுமே உள்ளே கொண்டு வருது. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகான விருந்து, நம்ம இதயத்துக்கு ரொம்பவே சூப்பரான மருந்து. இந்த கலர்ஃபுல்லான டேஷ் டயட்ல நம்ம இலக்குகள் என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க தட்டுல நிறைய காய்கறிகள், பழங்கள், அப்புறம் முழு தானியங்களை நிரப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேட் ஃப்ரீ அல்லது கொழுப்பு குறைஞ்ச பால் பொருட்கள், மீன், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சுகர் சேர்த்த ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பா தவிர்த்துடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு சோடியம் அளவை 1500 இருந்து 2300 மில்லிகிராம்குள்ள குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி செஞ்சா உங்க சாப்பாடு டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க வெயிட் குறையவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹை பிபிக்கு எதிரான ஒரு ரியல் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டா அதுதான் பொட்டாசியம். ஆனா இந்த ஹீரோ எங்க ஒளிஞ்சிருக்காரு தெரியுமா? நம்ம சர்க்கரவள்ளி கிழங்கு, வாழைப்பழம், பசலைக்கீரை மாதிரியான உணவுகள்ல தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த டேஸ்டான உணவுகள் எல்லாம் அதிகப்படியான பொட்டாசியத்தை கொடுத்து உங்க இதயத்தை பாதுகாக்கிற ஒரு கவசமா செயல்படுது. சரி வாங்க, இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை கையில் எடுப்போம். அதுதான் நம்ம உடம்ப சந்தோஷமா அசைக்கிறது, அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்து பழகிட்ட நம்ம சோம்பேறித்தனமான லைஃப் ஸ்டைலை மாத்துறது மூலமா நம்ம ரத்த நாளங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகி இதயம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. நீங்க பண்ற எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு செக் பண்ண ஒரு சின்ன வேடிக்கையான பாட்டு பரிசோதனை பண்ணி பார்ப்போமா? நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால ஈஸியா ஒரு பாட்டு பாட முடிஞ்சா அது ரொம்ப லைட்டான பயிற்சி. உங்களால பேச முடியுது ஆனா பாட முடியலன்னா அது மாடரேட், அதாவது நடுத்தரமான பயிற்சி. உங்களால பேசவே முடியாம மூச்சு வாங்குச்சுன்னா அதுதாங்க அதிதீவிரமான பயிற்சி. எப்படி? அளவுகோல் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? சரி, ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணோம்னு சொல்றாங்களே, அது எப்படி ஈஸியா பண்றது? அதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, தினமும் ஒரு 3 முறை சும்மா ஒரு 10 நிமிஷம் நல்லா விறுவிறுப்பா நடங்க. ஸ்டெப் 2, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீச்சல், சைக்கிள் ஓட்டுறது, இல்லனா செமையா டான்ஸ் ஆடுறதுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க.
ஸ்டெப் 3, வாரத்துல ஒரு 2-3 நாள் ரொம்ப லைட்டான வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாலாம் அந்த சோம்பேறி நிஞ்சாவை நாம அசால்ட்டா வீழ்த்த போறோம். இப்போ நாம நம்மளோட ஃபைனல் பேட்டலுக்கு வந்துட்டோம். அதுதான் மன அழுத்தம் அப்புறம் கோபத்தை கையாள்றது. நீங்க ரொம்ப கோபப்படும் போதோ இல்ல ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ உடம்புல அட்ரினலின், கார்டிசால்னு சில ஹார்மோன்கள் எகிரி உங்க ரத்த அழுத்தத்தை டக்குன்னு உச்சத்துக்கு கொண்டு போயிடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு பிபியை ஏத்திட்டு போற விஷயம் இல்லைங்க. இது ஒரு டாமினோ எஃபெக்ட். அதாவது ஒன்னு விழுந்தா அடுத்தடுத்து எல்லாமே சரிவர மாதிரி ஒரு தொடர் சங்கிலி. இந்த ஸ்ட்ரெஸ் வந்த உடனே உங்க ரத்த நாளங்கள் சுருங்கிடும், எதையாச்சும் சாப்பிடணும் போல தோணி அதிக கேலரி இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட வச்சிரும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு புகைப்பிடிக்கிற மாதிரி கெட்ட பழக்கங்களையும் அதிகமாக்கி ரொம்ப முக்கியமான நைட் தூக்கத்தையும் சுத்தமா கெடுத்துடும். அப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் நிஞ்சாவை எப்படி நாம கூல் பண்றது? இந்த எளிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஆழமா மூச்சு விடுறது, தியானம் பண்றது, யோகா செய்யறதுன்னு பழகுங்க. குவாலிட்டியான நிம்மதியான தூக்கத்துக்கு எப்பவும் முதல் இடம் கொடுங்க. முக்கியமா உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு பாரமா இருக்கோ அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைச்சு உங்க இதயத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்க இதுதான் பெஸ்ட் வழி. நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான சிறப்பு தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஹை பிபியை வெல்றது அப்படிங்கிறது நாம எல்லாரும் சேர்ந்து சாதிக்க வேண்டிய ஒரு வெற்றி. அதனால உங்க நண்பர்களும் நம்ம சமுதாயமும் எப்பவும் ஹெல்த்தியா இருக்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாம ஆரோக்கியமா இருந்தா மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருந்தாதான் நமக்கு உண்மையான சந்தோஷம். அடுத்து நீங்க எந்த ஹெல்த் டாபிக்க பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க இதயத்தை காக்க உங்க டெய்லி சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்க எந்த எதிரியை இன்னைக்கு நீங்க தூக்கி போட போறீங்க? யோசிச்சு பாருங்க. சூப்பரா செயல்படுங்க. எப்பவும் ஆரோக்கியமா இருங்க.